ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் கம்ப்யூட்டரோட பேசிக்காக உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. கம்ப்யூட்டருங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் மிஷின்ங்கிறத நம்ம சின்னதுலேருந்து படித்து வந்திருப்போம். இந்த மிஷின்னால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அண்ட் யூஸ்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். கம்ப்யூட்டருங்கிறது ஒரு மிஷின் தான். நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை கொடுத்தோன்னா அதை ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட் நம்மளுக்கு கொடுக்கும் அந்த எலக்ட்ரானிக் மிஷின். ஓகேயா? நம்ம பேசிக்காக எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோன்னா, கால்குலேட் பண்ண, ஒரு டேட்டாவை நம்ம சேவ் பண்ண, நம்ம ஒர்க்கை வந்து ஈஸியாக இது ஹேண்டில் பண்ணும். கம்ப்யூட்டரோட மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்தோன்னா, டேட்டா ஸ்டோரேஜ். டேட்டா ஸ்டோரேஜ்னால் நம்ம இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணுவோம். எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சேவ் பண்ணுவோன்னா, ஃபோட்டோ, டாக்குமெண்ட்ஸ், ஹார்ட் டிஸ்கில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேயா? இப்போ டேட்டா ரிட்ரீவல் அப்படிங்கிறது சேவ் பண்ண டேட்டாவை எனி டைம் எப்போ வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இப்போ நம்ம ஓல்டு ஃபோட்டோஸ் ஆர் ஃபைல்ஸை சர்ச் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம். அதுதான் டேட்டா ரிட்ரீவல். அடுத்து ஆட்டோமேஷன். ஆட்டோமேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டர் மேனுவல் ஹெல்ப் இல்லாமலேயே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணும். அதுதான் ஆட்டோமேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், அலாரம் செட் பண்ண போதும், அது நம்மளுக்கு ரிங் ஆட்டோமேஷன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அலாரமை செட் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ரிங் ஆகும். இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து பில் சிஸ்டம். ஆட்டோமேட்டிக்காக பில்லை நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி தரும். நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன். கம்ப்யூட்டர் மூலயமா பீப்புளோட ஈஸியாக கனெக்ட் பண்ணுறது தான் கம்யூனிகேஷன் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இமெயில் அனுப்புகிறது, வீடியோ கால், ஆன்லைன் மீட்டிங் அட்டன் பண்ணலாம். இதெல்லாம் கம்யூனிகேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஹவ் கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். இன்புட்னால் நம்ம டேட்டாவை கொடுக்குறதுன்னு சொல்கிறோம். டேட்டாவை எப்படி கொடுப்போம்? கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர் இது மூலயமா இன்புட் பண்ணுவோம் நம்ம டேட்டாவை. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸோடைய வேலை சிபியூ அது ப்ராசஸ் பண்ணும். கால்குலேஷன், ஸ்டோரிங் பண்ணுறதா, டெசிஷன் எடுக்கிறதுலாம் ப்ராசஸோடைய வேலை. அடுத்து அவுட்புட். அவுட்புட்ங்கிறது ஒரு ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணும். எது மூலயமா டிஸ்பிளே பண்ணுன்னா, மானிட்டர், பிரிண்டர் டிஸ்பிளே ஆகும். இதுதான் ஹவ் கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ். நெக்ஸ்ட், டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னா, டெஸ்க்டாப் அப்படிங்கிறது டைப் ஆஃப் கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் யூஸ் என்னென்னா, ஹோம் அண்ட் ஆஃபீஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதோடைய சைஸ் எப்படி இருக்குன்னா, ரொம்பவே பெருசாக இருக்கும். சிபியூ செப்பரேட்டாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். இதில் லேப்டாப். இது போர்ட்டபிள் அப்படின்னு சொல்லலாம் லேப்டாப்பை. இது பேட்டரியில் தான் ஒர்க் பண்ணும். எலக்ட்ரிசிட்டி இல்லாமலும் யூஸ் ஆகும் லேப்டாப். ஆல் இன் ஒன். ஸ்க்ரீன், கீபோர்ட், சிபியூ எல்லாமே ஒரே டிவைஸில் இருக்கும். சர்வர். சர்வருடைய பர்பஸ் என்னென்னா, டேட்டாவை ஷேர் பண்ணலாம், நெட்வொர்க் மேனேஜ் பண்ணவும் யூஸ் ஆகும். பவர்னு பார்த்தோன்னா, ஸ்டோரேஜ், பெர்ஃபார்மன்ஸ், மல்டி யூசரை ஹேண்டில் பண்ணும். லொக்கேஷன் அஸ்யூஷுவலி ஆஃபீஸ் ஆர் டேட்டா சென்டரில் தான் இது இருக்கும். எம்பெடட் சிஸ்டம். அதோடைய பர்பஸ் என்னென்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்குக்கு டிசைன் பண்ணியிருக்கும். சைஸுன்னு பார்த்தோன்னா சின்ன சைஸாக தான் இருக்கும். மிஷினில் ஃபிட் ஆகும். அது யூஸ் இதில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கார்ஸ், வாஷிங் மிஷின்ஸ், மைக்ரோவேவில் யூஸ் பண்ணுறோம் இந்த எம்பெடட் சிஸ்டம்.